லைஃப் டைம் சேஞ்ச் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா, மீன லக்னத்திற்கு செவ்வாய் திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதாங்க. மீன லக்னத்துக்கு அவர் 2-9 கூடையவராக வருவாருங்க. எப்போவுமே சுபக்கிரகத்துக்கு ஒரு மாதிரி அவங்க வீடு மாறி இருக்கணும், பாவக்கிரகத்துக்கு ஒரு மாதிரி இருக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 9ல் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருந்தேன். பாவக்கிரகங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு 9ஆம் அதிபதியாக பாவக்கிரகம் வந்து அவர்கள் 9 இருப்பது அவ்வளவு சிறப்பாக அமைவது இல்லை. இப்போ மீன லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் எந்தெந்த வீடுகளில் இருந்தால் அவர் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. மெயினாக எதுக்காக இதில் சொல்கிறோன்னா, மீன லக்கணத்துக்கு அவர் 2ஆம் அதிபதியாக வேற வர்றாரு. 2ஆம் அதிபதி சுபக்கிரகமாக இருக்கணும். ஆனால் இந்த மீன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியாக பாவக்கிரகமாக வந்துடுறாரு. அதனால தான் இதுக்கு ஒரு வீடியோ போடுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிபதி இப்போது மற்ற கிரகங்களுக்கு சுபக்கிரகங்களுக்கு சொல்லுவோம். இப்போ கன்னி லக்கணத்துக்கு 2ல் சுக்கிரன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் மிதுன லக்கணத்துக்கு 2ல் சந்திரன் இருக்கலாம். ஏன்னா இவங்களாம் சுபக்கிரகங்கள். ஆனால் மீன லக்கணத்துக்கு 2 செவ்வாயோட வீடாக வர்றதுனால அவர் அங்கு இருப்பது சிறப்பு அல்ல. சுபக்கிரகங்களுக்கு மட்டும்தான் அது. பாவக்கிரகங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, அந்த திசையும் நல்லா இருக்குது, அவங்க வாழ்க்கையும் நல்ல அமைப்பு. ஏன் வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னா பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாச்சே. அந்த 2ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அந்த 2 குடையவராகவும் 9 குடையவராகவும் வந்து விடுகிறார் செவ்வாய். அதனால் அவர் எந்த இடத்துல இருந்தால் நல்ல அமைப்புகளை தருவார் அப்படிங்கிறப்ப நம்ம லக்னத்திலேருந்து மீன லக்னத்திலேருந்து ஒவ்வொரு வீடுகளாக நான் காட்டுறேன் பாருங்க. அதுலேயும் அந்த செவ்வாயை சந்திரனோ குருவோ பார்த்துட்டா ரொம்ப நல்லதுங்க. இப்போ அதை நான் உங்களுக்கு சாட்டில் காட்டுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, மீன லக்னம், லக்னத்தில் செவ்வாய், இது குருவோட வீடு. இங்கே செவ்வாய் இருக்கலாம், ஏன்னா நண்பரோட வீடு, அதனால இங்கே செவ்வாய் இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் 9க்கு அதிபதி. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது நல்ல யோகம். இந்த இடத்துல பாவக்கிரகமாக இருக்கலாம், சுபக்கிரகமாக இருக்கலாம், அதெல்லாம் 2வது. இந்த இடத்துல லக்னத்தில் இருப்பது இந்த இடத்துல நல்லது. 9 கூடையவன் லக்னத்தில் இருக்கிறார், இது ஒரு யோகம். அதுக்கு அடுத்தபடியாக இவர் நட்பு வீடு, குருவோட வீட்டில் இருக்கிறார், இதுவும் நல்ல விஷயம். ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. 2 ஆட்சி வீடு தான். நீங்கள் கேட்கலாம், ஆட்சி வீடு தானேங்க, அங்கே இருக்கலாமே. ஆட்சி வீட்டில் பாவக்கிரகங்கள் லக்னத்திற்கு 2ஆக அமைவது அவர் சிறப்பாக அமைவதில்லை. 3ல் இருக்கலாம், அது பகை வீடு தானேங்க அப்படின்னு. ஆனால் சுக்கிரனோட வீடு, சுபக்கிரகத்தோட வீடு. இதில் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, அவர் 3லிருந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார், அது நல்ல அமைப்பு. அவர் செவ்வாய் தான் வீட்டை பார்ப்பார், அதனால அவர் 3ல் இருந்தால் நல்லதுங்க. அடுத்து 4 பொறுத்தப்பட்ட அவர் கேந்திரம் தான் இருந்தாலும் பகை வீடு. அவர் சுகத்தை சில விஷயங்கள், அதாவது வாகன யோகம் இதெல்லாம் ரொம்ப கெடுப்பார். 4ல் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. 5ல் கூட இருக்கலாங்க. ஆனால் 5 சுபக்கிரக வீடாக இருந்தாலும் மூலத்திரிகோணமாக வருவதால் 5 அந்த அளவுக்கு சிறப்பு என்று சொல்ல முடியாது. நீசம் அடைவார். அங்கே நீசம் அடையும் போது 2-9 கூடையவர் நீசம் அடையக்கூடாது. அதனால அங்கே இருக்கிறது அந்த அளவுக்கு இல்லை. 6 இதுதாங்க சரியான இடம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி லக்னத்துக்கு சொன்னனோ லக்னத்தை விட சிறப்பான இடம் இது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 2 3 4 5 6 வருதுங்க அப்படின்னா வரலாம். ஏன்னா இது சூரியனுடைய வீடு, ரொம்ப மிக மிக நட்பான வீடு, அது செவ்வாய்க்கு புரிதல் உள்ள வீடு. அதனால இங்கே செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 1 2 3 4ஆம் பார்வையாக தாவீட்டை பார்த்துருவார், தாவீட்டையும் பார்த்துருவாரு, லக்னத்தையும் பார்த்துருவார். 8ஆம் பார்வையா 1 2 3 4 5 6 7 8ஆம் பார்வையும் பார்த்துருவாரு. இப்போ லக்னத்தையும் பார்த்துருவாரு, தாவீட்டையும் பார்த்துருவாரு. இந்த லக்னத்தை பாவக்கிரகம் பார்க்கலாமா அப்படின்னா, இந்த இடத்துக்கு இந்த லக்னத்துக்கு அவர் 2-9 கூடிய யோகாதிபதியாக வர்றாரு, அவர் பார்க்கணும். அதனால இங்கே இருக்கிறது நல்லதுங்க. 7ல் இருக்கக்கூடாதுங்க. திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காதுங்க. 8ல் சொல்லவே வேண்டியதில்லை. 8ல் இருந்தால் செவ்வாய் அந்த அளவுக்கு நல்லது பண்ண மாட்டார். 9ல் சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. ஆட்சி வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல கூடாது. இங்கே இருக்கலாங்க 10ல். இதே இன்னொரு குருவோட வீடு, திக்பலம் அடைவார். திக்பலம் அடைஞ்சு ஏற்கனவே நான் 2க்கும் சொன்ன மாதிரி அவர் லக்னத்தை பார்ப்பார். திக்பலம் அடைஞ்சு லக்னத்தை பார்ப்பார், நல்ல அமைப்புங்க அது. அதனால இதுவும் இருக்கலாங்க. அதுக்கு அடுத்து 11ல் உச்சம் அடைவார். உச்சம் அடையும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, 2-9 கூடையவன் உச்சம் அடைஞ்சா வேணுங்கிற பொருளாதாரம், தகப்பன் முன்னோர்கள் மூலமாக வரக்கூடிய செல்வங்கள் எல்லாமே கிடைக்குங்க. இதுக்கு 1 2 3 4ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்க்குறாரே அப்படின்னா, அந்த மாதிரி யோகமான ஜாதகங்களில் 1 அங்கே குரு இருப்பாருங்க.
இல்லாட்டினா சந்திரன் இருப்பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அவங்க மாதிரி ஜாதகங்கள்லாம் இருப்பாங்க, யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க, குரு இல்லைன்னா சந்திரன் இருப்பாங்க. யாருமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, 11 செவ்வாய் இருக்கிறது நல்லது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மீன லக்னத்துக்கு லக்னத்தில் இருக்கலாம், 3ல் இருக்கலாம், 6ல் இருக்கலாம், 10ல் இருக்கலாம், 11 இருக்கலாம். இந்த வீடு 12 ஏன் நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னா, அது ஸ்திர வீடாக வரும். அந்த அளவுக்கு அவர் யோகத்தை கொடுக்க முடியாது. 12ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்கிறது, அந்த அளவுக்கு அவர் யோகத்தை பண்ண முடியாது. இப்போ லக்னம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இதுல 3 வீடு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்ல அமைப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வீடு எப்படி சொல்லியிருக்கிறேன், இங்க இருக்கிறது 9ஆம் லக்னத்தில் இருக்கிறது யோகம், 6ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை செவ்வாய் பார்ப்பது யோகம், 9ஆம் வீட்டை தானே பார்ப்பது யோகம், இங்க 3 இருக்கும் செவ்வாய் 9ஆம் வீட்டை தானே பார்ப்பது யோகம், 10ல் இருக்கும் செவ்வாய் திக்பலம் அடைந்து லக்னத்தை பார்ப்பது யோகம், 11ல் செவ்வாய் உச்சமடைந்து இருப்பது யோகம். இப்படிதாங்க நம்ம பார்த்துக்கணும். ஆனா அவங்க செவ்வாய் பாவ கிரகமா இருந்தாலும் அவர் 9ஆம் அதிபதி, அவர் லக்னத்தை பார்க்கலாம். இந்த இடத்துல தான் அதை நம்ம எடுத்துக்கணும். அதே சமயம் இன்னொன்னு சொன்னேனே, லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் இருக்கக்கூடாதுங்க, 9லும் இருக்கக்கூடாது. அது எப்பவுமே அந்த இடத்த கெடுத்துருங்க. அப்படி இருந்து சுப கிரகங்களே பார்த்தா கூட அது நல்ல நல்ல அமைப்புகள் அது கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதா இதனுடைய